வணக்கம் நண்பர்களே, ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பர்களே, முக்கியமான ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவில் இருக்கிற பீப்புளுக்கு இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு தகவல் இருக்குது. சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம நோட்டீஸ் போர்டில், சரிங்களா, நோட்டீஸ் போர்டில் 26ஆம் தேதி வந்திருக்கிற இந்த ஆடியோவை தயவுசெய்து ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்டிவில் இருக்கிற எல்லா பீப்புளும் பார்த்திங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த டீம் செலெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதில் நீங்கள் ஒன்று சேல்ஸ் டீமில் இருக்கலாம், அல்லது ப்ரொமோஷன் டீமில் இருக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் இப்போ நீங்கள் சேல்ஸ் டீமை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம், அல்லது ப்ரொமோஷன் டீமை செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஒரு சில நபர்கள் நான் குவிட் பண்ண விரும்புகிறேன், அதாவது நான் ரீஃபண்டு பண்ண போகிறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மூணாவது இருக்கிற ஆப்ஷன் அந்த ரீஃபண்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் ஆக்டிவில் தான் இருப்பீங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 24 hours தான் இந்த டைம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 24 hours தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே ஆக்டிவில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் ஏதாவது ஒரு ஆப்ஷனை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சேல்ஸ் டீமில் இருந்தாலுமே மறுபடியும் சேல்ஸ் டீம் தான் இருக்க போகிறீங்கன்னா அகெயின் சேல்ஸ் டீமை நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஆப்ஷனை 24 hours நீங்கள் எதுவுமே பண்ணலை, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஐடி பிளாக் ஆகிடும். சரிங்களா? உங்களோட ஐடி பிளாக் ஆகிடும். உங்களுக்கான அந்த ரீஃபண்டு எப்போ கிடைக்கும்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எந்த ஆப்ஷனுமே நான் செலக்ட் பண்ணலை, இதிலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ரீஃபண்டு ப்ராசஸ் நீங்கள் வேணும், எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரீஃபண்டை செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு ரீஃபண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விதமான ஒர்க்கும் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஐடி பிளாக் ஆகிடும். உங்களுக்கு அந்த ரீஃபண்டு அமௌண்ட் கிட்டத்தட்ட வரதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நியர்லி 1 year ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த எஜுகேஸ்ட், அதாவது அந்த லேர்னிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணாத பீப்புள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஏன்னா அந்த ஆஃபர் அந்த 70% ஆஃபர் கூடிய சீக்கிரத்தை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? அநேகமாக இன்னொரு 1 week தான் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 10,000 பே பண்ணக்கூடிய இடத்துல 3,000 பே பண்ணி அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்பிஓ அந்த இன்ஃப்ளூயன்சரில் இருக்கிற அதே மாதிரி அந்த கண்டென்ட் ரைட்டர் அதில் இருக்கிறவங்களும் இதில் ஜாயின் பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைமோட்டு ஷாப்பிங் ஆப் ஒரு சில நபர்களுக்கு சரியாக டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அதே நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆகாது. அதனால் நீங்கள் கரெக்டாக எஸ்பிஓவில் கொடுத்துருக்குற அந்த நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் எஸ்பிஓவில் இருக்கிற ஒவ்வொரு பீப்புளும் அந்த வெல்கம் கிட்டுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே க்ரோசரி ஐட்டம் தான், அதாவது மளிகை ஜாமான்கள் தான். சரிங்களா? அதோட ஒருத்தர் பார்த்திங்கன்னா 999 1000 மதிப்புள்ள அந்த கிட்டை மேக்ஸிமம் எல்லோரும் வாங்க. ஆனால் குறைஞ்சது எஸ்பிஓ பீப்புள் ஒரு 5,000 பீப்புளாவது நீங்கள் வித்தின் 4 daysக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது நமக்கு மேக்ஸிமம் பே அவுட் எஸ்பிஓக்கு இந்த கம்பெனிலேருந்து தான் வருது. சரிங்களா? அதனால் நம்ம இதில் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த வெல்கம் கிட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 working daysல நமக்கு கொரியரில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தை மறந்துடாமல் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா 4 days தான். சரிங்களா? 4 daysல எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு கரெக்டாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பிஓ நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. சரிங்களா? இதை மிஸ் பண்ணிங்கன்னா அது யார் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு. சரிங்களா?
நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.